நம்ம சைக்கோ ஹீரோ தனக்கு சைக்கோ குணம் வந்ததுக்கான காரணமே என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே கோவப்பட்டு கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருப்பான். அதுல அவனோட கையில காயம் ஏற்பட்டிருக்கும். உடனே பொண்டாட்டி அவனுக்கு மருந்து போடுறதுக்காக பக்கத்துல போவா. ஆனா அவன் மருந்து போட்டுக்காம நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேட்டை நீட்டுறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் என்னோட மாமியார் மாதிரி இருக்க மாட்டேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதுல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளும் பயந்து போய் சைனை போட்டு கொடுத்துறா. அப்போ ஒரு கத்தியை காமிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். நீ சைன் பண்ணபடியே நடந்துப்பல அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கேமரால ஹீரோயினோட தம்பிக்காரன் பாத்துறான். பார்த்ததுமே அப்போ மாமா வந்து அக்காவை கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னோட மாமங்காரன் என்னோட அக்காவை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறான். இந்த வீடியோவை இந்த சைக்கோ பைய பார்த்துட்டு உன்னோட தம்பிக்கு என்ன அவ்வளவு திமுறா, அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையோ, உனக்கு இப்பவே உங்க தம்பி பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கோமா போறான். இவளு பின்னாடி ஓடி போய் பார்த்தா அவன் கையில ஒரு பாம்பு வச்சுட்டு நிற்கிறான். பாம்பை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். அந்த பாம்பு கொத்த போது அப்படியே கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்படி அவன் கீழே விழுந்து கதறும் போது அந்த கேப்ல பாம்பு அவனை குத்திட்டு போயிடுது. அப்படியே துடிச்சு போய் அப்படியே கொஞ்சம் நேரத்துல மயக்கமாயிடும். இதுதான் நல்ல சமயம், நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு மாமியார் அனுப்ப பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்காம ஹீரோவை போய் காப்பாத்துறதுக்கு போறான். ஆனா அவன் மயங்கி இருக்கான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க.